It can be Nayanthara, it can be Trisha, it can be anybody. Nobody has any right to talk about anybody's life. I don't owe it to anybody. I want you girls, stand up there for them, like your sister. Tell me, will you do that? Stand up. இந்த தாவணி கனவுகள் படத்தில் அவங்க ஹீரோயின், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு. அந்த படத்தில் நான் ஒரு போஸ்ட்மேனை ஆக்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டு இருப்பேன். இவங்க இந்த பக்கம் போகும்போது என்னை பார்த்துட்டு, பார்த்திபன் நீங்கள் வந்து கூடி சீக்கிரமே ஒரு ஹீரோ ஆகிடுவீங்க அப்படின்னாங்க. அது ஒரு தாயோட மனசு தான் அந்த மாதிரி பார்க்க முடியும். Bharat Raja held my hand. He brought me into the cinema and he said, இதுதான் ராதிகா அண்ணாரு. Bhagiraj also, first படத்திலிருந்து I've had a very long journey with him. ராஜா கம், நீ என் கூட ஆடுனா, ஐயோ எனக்கு வராது, அது உனக்கு வராதுன்னு எனக்கு தெரியும் ராஜா. I used to bully him like this and he was laughing, என்ன ரொம்ப கலாய்க்கிற புள்ள அப்படின்ட்டு. பாக்யராஜ் சார் வந்து தன்னுடைய முதல் மனைவியை இழந்தப்போ 2ஆம் முறையாக என்னுடைய தாயை இழந்தேன்னு அவர் சொல்லியிருந்தார். நான் வந்து என்னுடைய குருநாதர் இறந்ததை நான் 2ஆம் முறையாக என்னுடைய தாயை இழந்தேன்னு நான் சொல்கிறேன். பாரதிராஜா சார் இறந்து ஒரு 16 நாள் கழிச்சு பாக்யராஜ் சார் வந்து அவங்க வீட்டில் பேசிட்டு இருந்ததா அவருடைய துணைவியார் என்கிட்ட சொன்னாங்க. அதாவது பாரதிராஜா சாருக்கு ஒரு பெரிய நினைவாஞ்சலி பண்ணணும், பார்த்திபனுடைய ஐடியாஸில் அந்த நிகழ்ச்சியை பண்ணணும் பாக்யராஜ் சார் சொல்லிட்டு இருந்தாராம். மறுநாள் அவர் இறந்துட்டாரு. இப்போ பாரதிராஜா சாருக்கும் பாக்யராஜ் சாருக்கு 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு நினைவாஞ்சலி பண்ண போகிறோம். அந்த நினைவாஞ்சலி பண்ணுற பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த வருஷத்துலேருந்து தமிழக அரசு வழங்க போகிற எழுத்தாளர்களுக்கான பரிசில் பாக்யராஜ் சாரோட பேரில் அந்த பரிசு வழங்கப்படணும்னு சொல்லிட்டு நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்ட நான் கேட்க போகிறேன். Title sponsor, Naturals, world's fastest growing salon. Supported by Presta, Anithilum Besta, Presta Innowears, Leggings and Nighties, powered by the Chennai Silks. Let the celebrations begin. Gold winner, Ammakkalin Nambikkai, Aachi Masala, Ungal Aarogyam, Engal Latchiyam, Sea Soul, scientifically organic from Australia. Co-powered by Winfield Menswear Tailored Confidence, Tanvi Boutique, The Fashion Handloom, our partners, Kolattur Ram Catering, Skin Miracle France, Vella Professionals #1 saloon chain brand in the world, மேஜிக் தமிழ், தினமும் 30 நிமிடங்கள் மற்றும் அக்ஷய கல்பா ஆர்கானிக் மில்க். சிவாஜி ஐயா நம்ம இழக்கும் பொழுதெல்லாம் விஜயகாந்த் சார் அங்கே பார்த்துருக்கோம். கேப்டன் அவர்கள் முன்னே இருந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணார். அண்ட் கம்ப்ளீட்லி இன் நோ டைம் வி சா யூ ஹியர். நீங்கள் நின்ன அந்த தருணம். நிறைய பேருக்கு லாயல்ட்டி அப்படிங்கிற வேர்டு சரியாக புரிய மாட்டேங்குது. லாயல்ட்டினா நாட் தட் என் வீட்டில் வந்து சோறு போட்டாரா அதெல்லாம் நோ 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 நோ. There's something more to a friendship, to a mentor. எனக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரியல. I don't know why people talk about it so much. And it is loyalty. I can't understand if nobody has that. I can't forget that Bharat Raja held my hand. He brought me into the cinema and he said, இதுதான் ராதிகா அண்ணாரு, இதுதான் எம்ஆராதா பொண்ணுங்கிறது. இல்லாட்டி டுடே ஐ வில் பி ஸ்டாண்டிங் எவ்ரிவேர் சேயிங் நான் எம்ஆராதா பொண்ணுங்க, நான் எம்ஆர் நவ் ஐ நாட் தட் ஐ வாண்ட் டு, பட் ஐம் சேயிங் ஹீ கேவ் மீ தட் ஐடென்டிட்டி. இட்ஸ் நாட் தட் I've never had that relationship. See, with Bhagiraj also, first படத்திலிருந்து I've had a very long journey with him. And 2 days back, I was in Goa with him. I went there to enjoy myself. I was dancing, I was laughing and I was telling Raja, கம், நீ என் கூட ஆடுனா, ஐயோ எனக்கு வராது, அது உனக்கு வராதுன்னு எனக்கு தெரியும் ராஜா. நீ என்றைக்குமே நீ ஒரு பிரபுதேவா நீ நினச்சி நீ இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன்னு மட்டும் தப்பா. I used to bully him like this and he was laughing, என்னை ரொம்ப கலாய்க்கிற புள்ள அப்படின்ட்டு. I said நான் அப்படி தான் பண்ணுவேன் and I was bullying him, you know. It was the biggest shock for me. It was, I am still not over the shock. I don't know நான் எப்போ ப்ராசஸ் பண்ண போகிறேன், இன்னும் ஒரு 2-3 days ஆகும்னு நினைக்கிறேன். But yes, it was I don't know why people make a big deal of it. If Parthiban stood there, it was loyalty in a different way. படத்தில் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் ஹீரோயின் தாவணி கனவுகளில். It's not that, நான் இவருக்கு லாயலாக, no, it comes from within. And I want people to respect that. And I really want, நீங்கள் சொன்னீங்களே ஜென்சிக்கு ஏதாவது சொல்லணும்னா, you know how many women get trolled online, especially popular figures whom you may like. I'm talking about women. The men know how to handle themselves. I want you girls, stand up there for them, like your sister. Stand up and say, hey, whoever is this faceless idiot, get lost. Or say something. Because avangalukku adu psychologically they will think, somebody is
watching us. Can you do that? Stand up. It can be anybody. It can be me, it can be Rayan, it can be Nayanthara, it can be Trisha, it can be anybody. Nobody has any right to talk about anybody's life. I don't owe it to anybody. I don't owe anybody anything. I only owe my talent to you and my love and the love you gave me. I love that. And I will always reciprocate to that. But nobody has a say in my life. இங்கே நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க லாயல்ட்டிக்காக நாங்கள் அங்கே நின்னோம் அப்படின்ட்டு பாக்யராஜ் சாருக்காக நிற்கும்போதும் சரி பாரதி ராஜா சாருக்காக நிற்கும்போதும் சரி இட் வாஸ் லாயல்ட்டி. அது ரொம்ப ரேராக இருக்குது ப்ராபப்ளி இன்றைய காலகட்டத்தில். பட் அதற்கு இன்னொரு முகமாக இருந்தது இயக்குனர், நடிகர், அற்புதமான ஒரு பேச்சாளர், கவிஞர் அப்படின்னு பல பரிமாணங்கள் கொண்ட பார்த்திபன் அவர்களை மேடை கண்டுபிடி வைக்கிறேன். வலி இருக்குது சார். சமீபத்தில் உங்களுடைய அந்த இன்டர்வியூவை பார்க்கும்போது வலிச்சுது. உங்களுடைய வலி தாண்டி வந்தது. ஆனால் அந்த வலியை நீங்கள் மீண்டு வரத்துக்குள்ள இன்னும் புதுமையான வலிகள் நிறைய பேர் அவங்களுடைய வார்த்தைகளால், அந்த ட்ரோல்ஸ்னால, அவங்க பயன்படுத்தின லாங்குவேஜ்னால, மேபி நிறைய இடங்களில் நேராக வந்து த்ரெட்டன் பண்ணதுனால உங்களை கண்டிப்பாக பாதிச்சிருக்கும். முதல்ல அது முகம் தெரியாத பல பேரின் சார்பாக மன்னிப்பு நாங்கள் கேட்டுக்கிறோம். பட் அதை தாண்டி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் பேசணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் சார். இந்தியாவை பெருமைப்படுத்த போகிற அங்கே மேலே உட்கார்ந்துருக்க பெண்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சமீபத்தில் என்னுடைய இரண்டாவது தாயை நான் இழந்தேன். இரண்டாவது தாயின்னு சொல்கிறது என்னுடைய குருநாதர் திரு பாக்யராஜ் அவர்களை. அதே மாதிரி பாக்யராஜ் சார் வந்து தன்னுடைய முதல் மனைவியை இழந்தப்போ இரண்டாம் முறையாக என்னுடைய தாயை இழந்தேன்னு அவர் சொல்லியிருந்தார். நான் வந்து என்னுடைய குருநாதர் இறந்ததை நான் இரண்டாம் முறையாக என்னுடைய தாயை இழந்தேன்னு நான் சொல்கிறேன். அதாவது இரண்டாவது தாய் எனக்கு. தாய்னா அது வந்து ஒரு பெண்பால் இல்லை, பெண்பால் மட்டுமே இல்லை, அது அன்பால் ஆன ஒரு உயிர், அதுதான் தாய். தாய்க்கு தனியான டெஃபினேஷன் ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே வந்து இந்த பூமியை கூட நம்ம பூமி தாயின்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி பாக்யராஜ் சார் வந்து எனக்கு எல்லாமே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராதிகா மேம் சொன்னாங்க, இந்த தாவணி கனவுகள் படத்தில் அவங்க ஹீரோயின், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு. அந்த படத்தில் நான் ஒரு போஸ்ட்மேனை ஆக்ட் பண்ணியிருப்பேன். விஜய் சேஷ் மகாலில் ஒரு கல்யாண சீனு. எனக்கு கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டு இருப்பேன். இவங்க இந்த பக்கம் போகும்போது என்னை பார்த்துட்டு, பார்த்திபன் நீங்கள் வந்து கூடி சீக்கிரமே ஒரு ஹீரோ ஆகிடுவீங்க அப்படின்னாங்க. எப்போது? என்னை அப்போ பார்த்து. அப்போ தாவணிகரனில் என்னை பார்த்து நான் ஒரு ஹீரோன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அது ஒரு தாய்மையின் மனசுன்னு நான் பார்க்குறேன். அது ஒரு தாயோட மனசு தான் அந்த மாதிரி பார்க்க முடியும். நான் இப்போவும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன். அப்போ நானே என்னை ஹீரோவை பார்த்துக்கிறது இல்லை. பார்க்கணுன்னு ஆசை இருந்ததே தவிர அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்ததில்லை. அவங்க மனசில் என்ன பட்டதுன்னு தெரியாது. அவங்க அதை சொல்லிட்டு போனாங்க. நான் அடிக்கடி அதை நினச்சிக்கிற ஒரு விஷயம் உண்டு. பாக்யராஜ் சாருடைய மறைவு எங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய துயரம், சோகம், அது எல்லாமே தெரியும். அதை நான் நிறைய வார்த்தைகளால் வடிக்க முடியாமல் கண்ணீராலையும் வடிச்சிட்டேன். அது இன்னும் தீரவும் இல்லை. ஒரே மாதத்தில் கிட்டத்தட்ட 2 ஜாம்பவான்கள், பாரதி ராஜா சாரியும் சரி, பாக்யராஜ் சாரியும் இழந்தது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. அது வருத்தப்பட்டுகிட்டே இருந்து பிரயோஜனம் இல்லை. மறுபடியும் ஒரு தடவை நான் ஏதாவது ஒரு பெரிய சாதனை பண்ணி அந்த சாதனையை வந்து பாக்யராஜ் சாருக்கு நான் காணிக்கை ஆகணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் சரியான முறையில் நான் அவருக்கு செய்கிற. அதே மாதிரி நான் எத்திராஜுக்கு எப்போல்லாம் வரனோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு நல்ல காரியம் தான் நடந்துகிட்ருக்கு. நான் இதுக்கு முன்னாடி வந்தப்போ கூட ஒரு தூய்மை பணியாளர் ஒரு அம்மாவை மேடை கூப்பிட்டு வந்து அவங்க பாதத்தை தொட்டு வணங்கி அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இன்றைக்கும் அதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நேச்சுரல்ஸ் வந்து என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் குமாரவேலும் சரி, அவருடைய துணைவியாரும் சரி, அவங்க செய்கிறதெல்லாம் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி தான் பண்ணுறாங்க. இது ரொம்ப என்கரேஜிங்கான ஒரு விஷயம். ஐபிசி உட்பட எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கமும். இதில் கலந்துக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் வித் பாரதி ராஜா சார், பாக்யராஜ் சார், ஒரு குடும்பம் மாதிரி நீங்கள். ஸோ அவங்க 2 பேருக்கும் ஏதாவது ஒரு ப்ராமிஸ் அப்படின்னா இந்த நேரத்தில், அதாவது அவங்க ஆசைப்பட்ட விஷயங்களை ஆல்மோஸ்ட் எல்லாமே அவங்க செஞ்சுருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவில் அவங்க செய்ய ஆசைப்பட்டது அந்த மாதிரி அவங்களுக்காக நான் இதை விஷயத்தை நான் செய்யலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ராமிஸ் அவங்க 2 பேருக்கும் கொடுக்கறதுனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது நன்றி கடனாலலாம் தீர்க்க முடியாத ஒரு விஷயம். அவங்க 2 பேருக்கும் நான் செய்கிறது நன்றி கடன் அப்படிலாம் இல்லை. பாரதி ராஜா சார் இறந்து ஒரு 16 நாள் கழித்து
பாக்யராஜ் சார் வந்து அவங்க வீட்டில் பேசிகிட்டு இருந்ததா அவருடைய துணைவியார் என்கிட்ட சொன்னாங்க. அதாவது பாரதிராஜா சாருக்கு ஒரு பெரிய நினைவாஞ்சலி பண்ணணும். அது யார் பண்ண முடியும்னா பார்த்திபனை நாளை கூப்பிடணும், பார்த்திபனுடைய ஐடியாஸில் அந்த நிகழ்ச்சியை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சார் சொல்லிட்டு இருந்தாராம். மறுநாள் அவர் இறந்துட்டார். இப்போது பாரதிராஜா சாருக்கும் பாக்யராஜ் சாருக்கு 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு நினைவாஞ்சலி பண்ண போகிறோம். அந்த நினைவாஞ்சலி பண்ணுற பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். விரைவில் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து பண்ண போகிறோம். எழுத்தாளர்கள் சங்கத்துக்கு வந்து பாக்யராஜ் சாரை விட சிறந்த ஒரு தலைவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நான் என்ன பண்ணேன்னா உடனடியாக என்னுடைய அழுகை எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு, இதில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸு அதெல்லாம் ஏகப்பட்டது நம்ம மனசை கஷ்டப்படுத்தும். ராதிகா மேம் சொன்ன மாதிரி அதை எல்லாத்தையும் தூர தூக்கி போட்டுட்டு நம்ம செய்கிறத மனப்பூர்வமாக மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி இப்போ சோஷியல் மீடியாவில் தேவையில்லாமல் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும். அது நம்ம மனசை கஷ்டப்படுத்தும். அதெல்லாம் மீறி அந்த ரைட்டர்ஸ் அசோசியேஷனுக்கு நான் போய் நிரந்தர கௌரவ தலைவர் பாக்யராஜ், இனிமேல் 100 வருஷமானாலும் சரி 200 வருஷமானாலும் சரி ரைட்டர்ஸ் அசோசியேஷனோட ஒரே நிரந்தர தலைவர் பாக்யராஜ் சார் அப்படின்ற ஒரு பெருமையை என்னால் முடிஞ்சதை நான் போய் அங்கே ஏற்படுத்திட்டு வந்தேன். இது நான் ஏற்படுத்துறதில்லை, அவருக்குரிய தகுதியை நான் வந்து என்ன சொல்கிறது, அது அஸ்திவாரமாக வச்சு அதை வந்து நான் முடிவு பண்ணி தீர்மானம் பண்ணிட்டு வரேன். அப்படி ஒரு எழுத்தாளர் சங்கம் அதுக்கான ஒரு புதிய கட்டிடம் தொடங்கும் போது அந்த கட்டிடத்துக்கும் பாக்யராஜ் சாருடைய பேரையே வைக்கணுங்கிறது என்னுடைய விண்ணப்பமாகவும் அதை டெஃபினட்டாக நான் சாதித்து காட்டுவேன். அடுத்த வருஷத்துலேருந்து தமிழக அரசு வழங்க போகிற பரிசு, எழுத்தாளர்களுக்கான பரிசில் பாக்யராஜ் சாரோட பேரில் அந்த பரிசு வழங்கப்படணும்னு சொல்லிட்டு நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்ட நான் கேட்க போகிறேன். இந்த மாதிரியான ஒரு விஷயமா நான் என்னால் எவ்வளோ முடியுமோ வாழ்நாள் போகிறா அதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய எல்லா சிறப்பான எண்ணங்களுமே நிறைவு பெறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த குரு சிஷ்யன்றது இது இப்படி தான் இருக்குமா? நிறைய பேருக்கு ரொம்ப ஆச்சரியம். இது வந்து இந்த மரணத்தை பயன்படுத்தி கொஞ்சம் விளம்பரம் தேடிக்கிறாங்களோ அந்த மாதிரிலாம். உண்மையான விஷயமே குரு சிஷ்யன் எல்லாரும் இப்படி இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இந்த ஜென்ரேஷனில் எல்லாரும் இனிமேல் இதுக்கப்புறம் அப்படி இருப்பாங்களான்னு கூட சொல்ல முடியாது. எனக்கு எங்கள் டைரக்டரோடு எனக்கு ஏற்பட்ட பாண்டிங் வந்து நான் வந்து சினிமாவில் ஒரு ஹீரோ வாங்கணுங்கிறதுக்காக கண்டபடி அலைஞ்சிட்டு இருக்கேன். எங்கெங்கேயோ சுற்றி வளைச்சி எனக்கு எது வழின்னு எனக்கு தெரியாது. ஒரு பக்கம் டப்பிங் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு பக்கம் மதுப்பிலக்கு பிரச்சார நாடகம் நடிச்சிட்டு இருக்கேன். அப்படி வகைத்தொகை இல்லாமல் இருக்கிறப்போ ஒரு நாளைக்கு நான் பாக்யராஜ் சார்ட்ட போய் சேர்ந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு நாள் தான் என்னுடைய வாழ்க்கையோட திருநாள். அந்த ஒரு நாள் அதனால தான் சொன்னேன், என்னை 2வது முறையாக என்னுடைய தாய் பெற்றெடுத்த மாதிரி பாக்யராஜ் சார் நான் நினைக்கிறேன்ட்டு. இது வந்து எனக்கு பர்சனலாக இருக்கிற ஒரு பாண்டிங். இதே மாதிரி எமோஷனலாக எல்லாரும் இருப்பாங்களா நமக்கு சொல்ல முடியாது. பட் சொல்ல முடியாது நீங்கள் சொல்கிறீங்க. பட் தமிழ் சினிமாவில் சார் செஞ்ச விஷயங்கள் கண்டிப்பாக வந்து காலம் கடந்து நிற்கும். என்றைக்குமே நம்ம பாக்யராஜ் சாரோட நினைவில் இருப்போம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் ஆல் த பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். தேங்க்யூ. MESSI லெசி, NEYMARJR நீர்மோர். லட்சுமி அம்மாள் சொன்னோடனே நான் பேசுறது ரொம்ப பிடிச்சி போய் வந்த 30 பேரும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பெங்களூர்லேருந்து வந்தவங்க நம்ம பெக்காத பிள்ளைங்க தான் இதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் ஓவர் நைட்லேயே ஓமா மாரி ஆக்கி விட்டுட்டு, நீங்கள் கடை ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் 350 ரூபாய்க்கு சட்டை கொடுக்குறீங்க. இந்த காலத்தில் 350 ரூபாய்க்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு லேடிஸாக இருந்து எங்கள் பையனை படிக்க வச்சு பாண்டிச்சேரி போலீஸாக இருக்கா. இப்போ நீங்கள் அச்சீவ்மெண்ட்டுங்கிறது வந்து இந்த ட்ரெண்ட் ஆகிட்டீங்க சோஷியல் மீடியாவில், அது கிடையாது. உங்கள் பையனை ஒரு சிங்கிள் மதராக இருந்து நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி ஆக்கியிருக்கீங்கல்ல, அதுதான் உண்மையான அச்சீவ்மெண்ட். இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு வந்து என்னுடைய பிறந்த நாள். Title sponsor Naturals, world's fastest growing salon. Supported by Presta, Anithilum Besta, Presta Innowears, Leggings and Nighties, powered by the Chennai Silks. Let the celebrations begin. Gold winner, Ammakkalin Nambikkai, Aachi Masala, Ungal Aarogyam, Engal Latchiyam, Sea Soul, scientifically organic from Australia. Co-powered by Winfield Menswear Tailored Confidence, Tanvi Boutique, The Fashion Handloom, our partners Kolattur Ram Catering, Skin Miracle France, Vella Professionals #1 saloon chain brand in the world, மேஜிக் தமிழ், தினமும் 30 நிமிடங்கள் மற்றும் அக்ஷய கல்பா ஆர்கானிக் மில்க்.